மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூரில் விவேக் சங்கர் என்பவர் மருந்து கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். ஆனால் கடையில் பெரிய அளவில் ரொக்கம் இல்லாததால் கையில் கிடைத்த லேப்டாப், செல்போன் மற்றும் 1500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்துக் கொண்டு கடையை திறந்து போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் மருந்து கடை திறந்து கிடப்பதைக் கண்டு விவேக் சங்கருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற விவேக் சங்கர் மணல்மேடு போலீசாருக்கு புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கீழக்கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கனகராஜ். இந்நிலையில் கனகராஜ் வீட்டின் முற்றத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் கனகராஜை சுற்றி வளைத்து ஓட்டி சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் கனகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஊத்துமலை போலீசார் கனகராஜின் உடலை கைப்பற்றி சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கனகராஜின் மனைவி கவிக்குயிலுக்கும் மலையாள் குலத்தை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கனகராஜ் அவரது தந்தை நடராஜன் மற்றும் கவிக்குயிலின் சகோதரர் ஆகியோர் வெங்கடேஷை வெட்டியதாகவும் இதற்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் வெங்கடேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியில் சுந்தரநாயகி உடனுரை ஆதிபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் பூசாரி வழக்கம்போல் கோவிலை திறக்க வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி செயின், உண்டியல் பணம் 10,000 திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலாப்பூரில் உள்ள வடக்கு வாசல் செல்வியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு எருதுகட்டு மற்றும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 5க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். இந்நிலையில் மஞ்சுவிரட்டு போட்டி அனுமதியின்றி நடைபெற்றதால் எஸ்வி மங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பழைய பேருந்து நிலையம் முன்புள்ள பட்டாக்குளத்தில் மழைநீர் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் உயர்ந்ததால் பொதுமக்கள் தண்ணீர் பஞ்சமின்றி வருகின்றனர். மேலும் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் குளத்து நீர் பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் குளத்தில் அமல செடிகள் பாதி அளவு ஆக்கிரமிப்பு செய்ததால் குளத்து நீர் மாசுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி விவசாயிகள் ஒன்றிணைந்து அமல செடிகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினர். திருவண்ணாமலை நகரில் உள்ள பல்வேறு பழமண்டிகளில் மாம்பழங்கள் மற்றும் வாழைப்பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி ராமகிருஷ்ணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்று காலை முதல் தேரடி வீதி, திருமஞ்சன் கோபுர வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் திருமஞ்சன கோபுர வீதியில் உள்ள பழமண்டியில் எத்தனால் சொல்யூஷன் பயன்படுத்தி வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதை கண்டறிந்தனர். இதேபோல் தேரடி வீதியில் உள்ள மாம்பழ மண்டியில் எத்தனால் பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை வைத்து மாம்பழம் பழுக்க வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 500 கிலோ மாம்பழங்கள் மற்றும் 500 கிலோ வாழைப்பழங்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் கடையின் மீது வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும் இந்த சோதனை தினந்தோறும் தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ நிறைக்குளத்து ஐயனார், ஸ்ரீ முப்பிடாரி அம்மன் கோவில் வைகாசி மாத பொங்கல் விழா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 32ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலிருந்து 10 காளைகள் கலந்து கொண்டன. களத்தில் இறக்கப்பட்ட ஒவ்வொரு காளைகளுக்கும் 20 நிமிடம் நேரம் ஒதுக்கப்பட்டது. மஞ்சுவிரட்டின் போது 3 வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவ குழுவினரால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் செங்குட்டை பகுதியைச் சேர்ந்த தறி தொழிலாளி பொன்னுசாமி தனது மகள் சோபனாவை தருமபுரிக்கு அனுப்புவதற்கு ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ராசிபுரத்திலிருந்து மேட்டூர் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொன்னுசாமி, அவரது மகள் சோபனா மற்றும் சவுந்தரராஜன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலத்த
காயமடைந்த சவுந்தரராஜன் மற்றும் சோபனாவை ஜலகண்டாபுரம் போலீசார் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய தனியார் பேருந்து ஓட்டுநர் ராஜசேகர் என்பவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய கோடை விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை சார்பாக 23வது வருட நாய் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய் கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாய்கள் பங்கேற்றன. குறிப்பாக ஷிட்சு, ஜெர்மன் ஷெப்பர்ட், ராஜபாளையம், சிப்பிப்பாறை, பக், பொமேரியன், பிட்புல் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் பங்கேற்றன. 4 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் நாய்களுக்கு பராமரிப்பு மற்றும் நடத்தைகளை பார்த்து பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் பரிசுகள் பெற்ற நாய்களுக்கு கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். ராணிப்பேட்டை அடுத்த வாலஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்னை நோக்கி வந்த சொகுசு காரை வழிமறித்தபோது போலீசாரை கண்டதும் காரில் இருந்தவர்கள் அதிவேகமாக இயக்க முயற்சித்தபோது முன்னால் இருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து காரில் இருந்த இருவரை மடக்கி பிடித்த போலீசார் விபத்துக்குள்ளான சொகுசு காரை சோதனை செய்தனர். சோதனையில் குட்கா, பான் மசாலா மூட்டை இருப்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 200 கிலோ குட்கா மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தசரத் சிங் ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜா சுபா தம்பதியின் 4 வயது மகள் அபர்ணா. இச்சிறுமி 2வது வயது முதல் தனது தனித்திறமைகளை காட்டத் தொடங்கியுள்ளார். அதன்படி முதல் சாதனையாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 விலங்குகள், 30 பூச்சிகள், 40 பறவைகளின் பெயர்களை கூறியும், இதே ஆண்டில் மே மாதம் 1 நிமிடத்தில் அதிகபட்ச எதிர் சொற்களை கூறி இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் சான்றிதழ்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் 7ஆம் தேதி 7 நிமிடத்தில் 500 எதிர் வார்த்தைகளுக்கு விரைவாக பதிலளித்து இன்டர்நேஷனல் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். மாநில அளவிலான தமிழ் பேச்சு போட்டியில் இளம் தமிழ் பேச்சாளர் 2024ஆம் ஆண்டு விருதையும் இளம் வயதில் பெற்று அசத்தியுள்ளார். ஆலங்குளம் அருகே மாராந்தை என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து உலக சாதனை படைத்துள்ள சிறுமி அபர்ணாவின் திறமையை பாராட்டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சைக்கிள் பரிசாக வழங்கினார். இதேபோல் கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் சிறுமியின் திறமையை பாராட்டி பரிசு வழங்கி வருகின்றனர். என்னோட பொண்ணு 7 வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை பண்ணிருக்காங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் 7 மந்த்ல இருந்தே நாங்க இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு 4 இயர்ஸ் 8 மந்த் ஆகுது. இப்போ 7வது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பண்ணிருக்க வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ஆப்போசிட் வேர்ட் வந்து 7 மினிட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. அதான் இப்ப ரீசெண்டா பண்ணது. அப்புறம் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது மாநில அளவிலான தமிழ் பேச்சு போட்டி கனெக்ட் பண்ணாங்க. அதுலயும் 32 பசங்களை மீறி எல்லாரையும் விட பீட் பண்ணி பாப்பா முதலிடம் பிடிச்சு இளம் தமிழ் பேச்சாளர் 2024 விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பெண்டிங்ல இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் 118 எலமெண்ட் வந்து 50 செகண்ட்ஸ்லயே பண்றாங்க, 1 மினிட்குள்ள பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருக்குறள் 1330 திருக்குறள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு சார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பாலாற்றின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயில் வழியாக பாலாறு, உப்பாறு உள்ளிட்ட மற்றும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து வரும் தண்ணீர் கடந்து செல்கிறது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கோவிலில் வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா கண்காட்சி இன்று துவங்கியது. இதற்காக தோட்டக்கலைத்துறை சார்பில் சுமார் லட்சக்கணக்கான மலர்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்னும் கண்காட்சிக்கு தயாராக்கப்பட வேண்டிய அண்ணா பூங்கா தொடர்ச்சியாக மழையின் காரணமாக பணிகள் மிகவும் தாமதமாகவே நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள் பூ கண்காட்சியை பார்க்க வரும் நேரத்தில் பூக்களை தற்போதுதான் அடுக்கி வைத்துக் கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குருபாடான் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சண்முகம் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக அனுப்பப்பட்ட சம்மனின் அடிப்படையில் அவர் புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். இதேபோன்று குருபாடான் பகுதியைச் சேர்ந்த 2 பேர் புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி சதீஷ்குமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சென்னை பாரிமுனையில் உள்ள பழைய சட்டக்கல்லூரி வளாகத்தில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற அறைகள், நீதிபதிகள் அறைகள் உள்ளிட்டவை அடங்கிய 5 மாடி கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்கள் இயங்குவதாக காஞ்சிபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் குமரன், உதவி ஆய்வாளர் சண்முகம் மற்றும் போலீசார் உதவியுடன் போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வம் உத்திரமேரூர் பகுதியில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டார். இதில் தகுதி சான்று, காப்பு சான்று, சாலை வரி, அனுமதி சீட்டு பெறாத 7 வாகனங்கள் மற்றும் அதிக பாரம் ஏற்றி வந்த 4 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து 3,49,500 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழக்கண்காட்சி வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளில் பூங்கா நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு சிம்ஸ் பூங்கா துவங்கி 150வது ஆண்டு என்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக 150 வகையான பழங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் பழங்களால் செய்யப்பட்ட உருவ பொம்மைகள் வைக்க உள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள நத்தப்பள்ளம் ஊராட்சியில் ஊருக்கு உதவிடும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் விளிம்பு நிலை மகளிருக்கான தில்லையாடி வள்ளியம்மை இலவச தையல் பயிற்சி வகுப்பு தொடக்க விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த இலவச தையல் பயிற்சியினை அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் மனோகரன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அருவி பல்நோக்கு அறக்கட்டளை நிறுவனர் சிவமணி, செயலாளர் முனைவர் ராஜாமணி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேவதி வீரையன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னையில் தலைமையிடத்தில் இயங்கி வருகிறது. எங்களது அறக்கட்டளை கோவிட் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல உதவிகள் செய்து வந்திருக்கிறோம். இதுவரை கோவிட் காலத்தில் 168 நாட்கள் தொடர்ச்சியாக உணவு வழங்கினோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக இதுவரை 1,00,000 பேர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கியிருக்கிறோம். மேலும் கல்விக்கு என்று தனியாக 24 மாவட்டங்களுக்கு எங்களுடைய கல்வி உதவி செய்து வருகிறோம். அதில் 63 மாணவர்கள் எங்களுடைய அறக்கட்டளையின் உதவியால் மேல் படிப்பு, கல்லூரி படிப்பு படித்து வருகிறார்கள். ஒரு மாணவனையோ மாணவியோ நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய குடும்ப பின்னணி, அவர்கள் பணம் செலுத்த முடியாதவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களை 1வது வருடத்தில் தேர்ந்தெடுத்து 3 வருட காலமும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கே நேரடியாக அனுப்பிவிடுவோம். அது மட்டுமல்லாமல் மகளிர், விளிம்பு நிலை மகளிர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுய தொழில் செய்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த இலவச தையல் பயிற்சி முகாம். இதுவரை ஏற்கனவே சென்னையில் 2 முகாம்களும், திருக்கழுக்குன்றத்தில் ஒரு முகாமும் நடத்தியிருக்கிறோம். இது இந்த நத்தப்பள்ளம் ஊராட்சியிலே தற்பொழுது இன்றைய தினம் இந்த பயிற்சி வகுப்பு, இலவச தையல் பயிற்சி வகுப்பு மகளிருக்காக துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக 25 மகளிர்கள் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 6 மாத காலம் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அரசு சான்றிதழ் வாங்கி தரப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுள்ளவாசல் மீனவ கிராமத்தில் உள்ள முகத்துவாரத்தை தூர்வார தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மீன்வளத்துறை சார்பில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் படகு அணையும் தளம், கடல் ஆழ்படுத்துதல், அலைத்தடுப்பு சுவர் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுக திட்ட கோட்டம் ராஜ்குமார், மீன்வளம் மற்றும் மீன் உதவி இயக்குநர் மோகன்குமார், சீர்காழி
வட்டாட்சியர் இளங்கோவன் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த படகின் மூலம் முகத்துவாரம் உள்ள பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். அப்பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகள் குறித்து படத்தின் மூலம் விளக்கினர். கரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. அப்போது மாநகராட்சிக்குட்பட்ட கரூர் மினி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மினி பேருந்து மீது இளைஞர் ஒருவர் குதூகலமாக நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டமாடி ஒன்றில் ஒரு நபர் கோடை மழையில் மகிழ்ச்சியாக குளியல் போட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது.